ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தரமான சம்பவங்கள்லாம் வந்து நடக்க காத்திட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ளே வராங்க. அண்ட் பணப்பொட்டி இன்னைக்கு வைக்க போகிறாங்களா இல்லை நாளைக்கு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த சீசனை பொறுத்த வரலையும் ஒரு மாதிரியான ஒரு சீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 50 days ஒன்றுமே சரியில்லை. அதுக்கப்புறம் தரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட் வீக்கில் வேறு ஒரு மாதிரி அன்ஈவனாக வந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஓட்டிங் வைஸும் சரி, அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன்ஸும் சரி, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ராணுவ வெளியே போனார், அதுக்கப்புறம் மஞ்சரி வெளியே போனாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்துட்டுருக்கு. அது தாண்டி லாஸ்ட் வீக்கில் நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கெல்லாம் முத்துக்குமரனை போட்டு அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாப்புல விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுடைய மனநிலையும் உடஞ்சி போய் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அவர் வந்து பஸ்ட் அவுட் பண்ணார், ஒரு மாதிரி கத்தி கூச்சல் போட்டு ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பணப்பொட்டி வரப்போகுதுங்க. பணப்பொட்டி இந்த வாரத்தில், அந்த பணப்பொட்டியை வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோட பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து முத்துக்குமரனுக்கு வந்து போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஏன்னா போன வாரத்தில் அடி அந்த மாதிரி தரமான அடி செய்கை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டா விஜய் சேதுபதி. அதனால் முத்துக்குமரனுக்கு வந்து பயங்கரமாக வந்து டிப்ரெஷனில் போயிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுனாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மஞ்சரி வெளியே போயிட்டாங்களா, ராணுவ வெளியே போயிட்டாங்களா, திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆட்டத்தையே மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்டத்தை அவங்க வந்து ஒரு வேளை வெஞ்சன்ஸோடு வெளியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டஸ்டன்ட் மேலே, இப்போ குறிப்பாக வந்து முத்துக்குமரன் மேலேயே ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட் வெஞ்சன்ஸோடு வெளியே போயிருக்காங்க அப்படின்னா, அவரை வந்து எப்படியாவது இந்த ஆட்டத்திலேருந்து தூக்கணும், அவன் டைட்டிலே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு உள்ளர வந்தாங்க அப்படின்னா, மேபி அவங்கள வந்து மண்டையை கழுவி தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசி, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் முத்துக்குமரன் சொல்கிறேன், நான் மற்ற கண்டஸ்டன்ட்டையும் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ், தயவுசெய்து. ஓகேங்களா? அந்த மாதிரி மண்டையை கழுவி நீ வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, பணப்பொட்டியை தூக்கி நீ போப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் உடஞ்சி போய் கதறி அழுதுட்டு இருந்தார் இல்லையா, கத்திட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட், அவருக்கு பயங்கரமாக நின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேட்மேன் ரவிச்சந்திரன். அவர் வெளியும் வந்து வேறு லெவலில் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காப்புல, நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு முத்துக்குமரன் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து உள்ளர வரப்போகிறார். ஸோ அவர் உள்ளர வந்தார் அப்படின்னா மேபி முத்துக்குமரனுடைய மனநிலையை மாற்றி, டேய் நீ வின்னர்ரா, வெயிட் பண்ணுறா, பணப்பொட்டி பக்கமெல்லாம் போகாதரா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து சுனிதா அவர்கள் 2வதாக வராங்க, 3வதாக வர்ஷினி வெங்கட், 4வதாக ரியா அவர்கள் வந்து வராங்க, அண்ட் 5வதாக அர்ணவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா வராங்களாம். ஸோ இந்த வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.